இந்த வெயில் காலங்கள்ல என்ன மாதிரியான பாதிப்புகள் நரம்பு தொடர்பாக இருக்கு? இப்போ நரம்பு தொடர்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஸ்வலாக இந்த வெயில் காலத்தில் ஸ்ட்ரோக் வந்து ரொம்ப காமனாக வர வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வெயிலில் போனோம்னா ரொம்ப வேர்க்கும் போது நம்ம உடம்புல இருக்க நீர் கம்மியாகும். ஸோ ரத்த ஓட்டம் வந்து ரத்தம் வந்து திக்காகலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரத்தம் திக்காகும் போது அது வந்து கட்டுற வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ ஸ்ட்ரோக்கே வந்து நிறையா வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது மாதிரி நிறைய பேர் பிபியும் வந்து சம்டைம்ஸ் கண்ட்ரோலில் இருக்காது, இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எப்போல்லாம் அந்த ரத்தம் டீஹைட்ரேஷன் இருக்கும் போது 2 டைப் ஆஃப் ஸ்ட்ரோக் சொல்லுவாங்க. ஒன்று வந்து உள்ள ரத்த ஓட்டத்தில் அடைப்பு ஏற்படுறது, அது இஸ்கெமிக் ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். இன்னும் ரத்தம் கசிறது, ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். ரெண்டுமே வந்து இந்த டைமில் இந்த ஹீட்டில் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற வாய்ப்புகள் உண்டு நமக்கு. இது தவிர ஸ்பெஷலாக வந்து கார்டிகல் வீனஸ் சைனஸ் த்ராம்போசிஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அப்படின்னா வந்து மூளையிலேருந்து ரத்தம் திரும்பி வர்றது வந்து அடைச்சிக்கிறது, அங்கே அடைப்பு ஏற்படுறது. அது வந்து டீஹைட்ரேஷன் வந்து ரொம்பவே வந்து ஒரு காமனான ஃபேக்டர். யூஸ்வலாக நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இந்த நிறைய ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுனால அப்போல்லாம் வந்து நமக்கு எப்படின்னா தண்ணி ஒழுங்காக குடிக்க மாட்டாங்க. ஸோ அப்போ டீஹைட்ரேஷன் நிறையா வரும். அது வந்து எஸ்பெஷலி இந்த சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து ரிஸ்க் ஜாஸ்தி. ஏன்னா சாதாரணமாகவே தண்ணி நிறையா குடிக்கணும், பட் ஆல்கஹால் எடுக்கும்போது இன்னும் டீஹைட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுங்கிற பட்சத்தில் நம்ம ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியமாக தேவை. ஸோ தண்ணி நிறைய குடிக்கணும் அப்படிங்கிறது இங்கே கவனம் சொல்கிற அட்வைஸ். கொஸ்டின் இல்லாம நீங்க எனக்கு எடுத்து கொடுத்துட்டீங்க. இப்போ இந்த இந்த நேரத்துல நிறைய கூலிங்கான பியர் நிறைய குடிக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணணும், தண்ணி தான் அடிச்சா உடனே பியர் குடிக்கலாம், சில்லுன்னு குடிக்கலாம் அப்படின்ற தாட்டுக்கு போறாங்க. அவங்க இந்த மாதிரி குடிக்கலாமா சார்? ஸோ நீங்கள் ஆக்சுவலாக பியர் எடுத்துக்கிட்டீங்க. பியர் மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், நம்ம பெப்சி, கொக்கோ கோலா எல்லாமே வந்து எல்லாம் டயபெட்டிக்னு சொல்லுவோம். அது குடிக்கிறதுக்கு அப்போ நல்லா இருக்கும். நம்ம எப்படின்னா உடம்புல வந்து டீஹைட்ரேஷன் ஆகும்போது கிரேவிங் எதுக்கு இருக்குன்னா சுகருக்கும் சால்ட்டுக்கும் நிறையா இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து அந்த பியர் கோல்டாக குடிக்கணும்னு ஆசைப்படுவோம். ஸோ இப்போ கோல்டாக குடிக்கிறதுல பியர்னாலும் சரி, சாஃப்ட் ட்ரிங்க்னாலும் சரி, போத் டயபெட்டிக்னு சொல்லுவோம். அதாவது நீரிழிவு உண்டாக்கும். ஸோ அப்போ குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். பட் ஆக்சுவலாக நம்ம நிறைய வந்து அதுக்கப்புறம் யூரின் பாஸ் பண்ணுவோம். இருக்கிற டீஹைட்ரேஷன் அது ஆக்சுவலாக அது மோசம் தான் ஆகும். ஸோ வந்து நல்லதுங்கிறது கிடையவே கிடையாது. பெஸ்ட்டு கேட்டிங்கன்னா நல்ல வாட்டர் தான் பெஸ்ட் ஹைட்ரேஷனுக்கு. அது இந்த எந்த சோடாவாக இருந்தாலும் சரி, ஆல்கஹாலாக இருந்தாலும் சரி, ஆக்சுவலாக வந்து இருக்கிற டீஹைட்ரேஷனை மோசம் தான் ஆகும் நமக்கு. சார் இப்போ நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தீங்க அந்த டீஹைட்ரேட் ஆனால் வந்து தண்ணி பற்றாக்குறை ஏற்பட்டால் உடம்புல அந்த ஸ்ட்ரோக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. அது ஸ்ட்ரோக் மட்டுமா இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாமே சேர்த்து? எல்லாமே தான். ரத்தம் வந்து திக்காகும் போது இங்கே வேணால் கிளாத்ஸ் ஏற்படலாம். நாங்கள் காமனாக பார்க்குறது ஸ்ட்ரோக் வந்து நிறையா பார்ப்போம். ஹார்ட்லேயும் வரலாம், அது கைக்கு நிறைய உடம்புல மிச்ச பாதங்கள்லையும் அந்த பாதிப்புகள் ஏற்படலாம். ஸோ அந்த அந்த டீஹைட்ரேஷனில் வந்து எங்கே வேணால் அடைப்புகள் ஏற்படுறான். அது ஹார்ட்டில் ஆகும்போது ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறது, மூளையில் இருக்கும்போது அந்த பிரெயின் அட்டாக் இல்லை ஸ்ட்ரோக்னு நம்ம சொல்கிறோம். சார் அந்த எனக்கு இந்த அளவுக்கு பாதிப்பு டீஹைட்ரேட்னா மக்களுக்கு இன்னும் தண்ணி தேவை, இந்த அளவுக்கு நமக்கு பிரச்சனை வந்துருமான்ற இருக்கிறாங்களா சார்? அது எந்த அளவுக்கு நம்ம தண்ணி குடிக்காம இருந்தா, எந்த அளவுக்கு வெயில்ல இருந்தா இந்த பாதிப்பு? அது எந்த அளவுக்குங்க ஒருத்தரோட லிமிட்ஸை பொறுத்து இருக்கு. இப்போ சில பேர் வந்து உடம்புலேயே வந்து நார்மலாக வந்து ஹைட்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி அவங்க உடம்புல நம்ம கொழுப்பு சத்துக்கள் நிறைய இருந்தால் ஆக்சுவலாக வந்து அது பேர்ன் ஆகும்போது நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். சில பேருக்கு சும்மாவே வந்து கொஞ்சம் ரத்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஈஸியாக டீஹைட்ரேட் ஆகிடுவாங்க. ஸோ ஒருத்தரோட லெவலும் மாறும். ஸோ அதனால் எப்பயுமே சொல்கிறது, வெயிலில் போகிறீங்கன்னா தண்ணி எப்பயுமே கையில் வச்சுக்கோங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சும்மா உட்காந்துருக்கும் போதே வேர்க்கும், சில பேர் என்ன பண்ணாலும் வேர்க்காது. ஸோ அந்த ஒருத்தருக்கும் அந்த எப்படி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க ஹீட்டுங்கிறது மாறுறப்போ நமக்கே தெரியும். நம்ம நிறையா வேர்க்கும், உங்களுக்கு வேர்க்குது நிறையா, வெயிலில் இருக்கும் நிறையா அப்படின்னா தண்ணி நிறையா குடிக்கிறது டெஃபினட்டாக தேவை. ரொம்ப நன்றி சார்.